வணக்கம் மேடம். நேபாளத்தில் தமிழர்களை மீட்க தமிழக அமைச்சர் குழு டெல்லியில் இன்று ஆலோசனை நடத்தியது. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கியுள்ளவர்கள் மீட்கும் நடவடிக்கைகளுக்காக டெல்லி வந்துள்ள தமிழக அமைச்சர்கள் ஆதவ அர்ஜுனா, ராஜ்மோகன், வினோத் மற்றும் தென்னரசு தமிழக அமைச்சர்கள் தமிழ்நாடு இல்லத்தில் அமைக்கப்பட்டுள்ள உதவி மைய கட்டுப்பாடு அறையை ஆய்வு செய்தும் தூதரக அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வந்தனர். பிறகு நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் பல குடியிருப்புகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. இந்த காட்டாடு வெள்ளத்தில் சிக்கி 500க்கும் மேற்பட்டோர் பலியானதாகவும் 1000க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளனர் என்று கூறப்படுகிறது. மாயமானவர்களை தேடும் பணியில் அந்நாட்டு ராணுவம் ஈடுபட்டுள்ளது. இந்த பேரிடரில் இந்தியாவை சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் மாயமாகியுள்ளனர் என்று நேபாள அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்ந்து கோவை ஈசா யோகா மைய குழுவை சேர்ந்த 80 பேரும் நேபாளம் சென்றுள்ளனர். அவர்கள் நிலைமை குறித்து இதுவரை தெரியவில்லை. ஆன்மீக பேச்சாளராக தேச மங்கைக்கரசி தலைமையில் கைலாச யாத்திரைக்கு சென்ற 150 பேர் பாதுகாப்பாக திபத்தில் உள்ளனர் என்று இது தொடர்பாக தேச மங்கைக்கரசி ஒரு வீடியோவை பதிவு செய்து வெளியிட்டார். அவர்கள் கைலாச யாத்திரைக்கு சென்று விட்டு திரும்ப வரும்போது நேபாளத்தில் பெரும் வெள்ளம் ஏற்பட்டு இதனால் 150 பேரும் திபத்திலேயே தங்கியுள்ளனர் என்று தெரியப்படுத்தப்பட்டது. இதையடுத்து நேபாளத்தில் சிக்கியுள்ள இந்தியர்கள் மீட்கும் பணி மத்திய மாநில அரசும் முயற்சி செய்து வருகின்றன. பெரும் வெள்ள பகுதியில் சிக்கியதாக கருதப்பட்டு தொடர்பில்லாத நிலையில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் நிலை குறித்து அறிவதற்காக அவர்களின் உறவினர்கள் டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் நேற்று தொடர்பு கொண்டு விசாரித்து வந்தனர். தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. IAS அதிகாரிகளின் குழு நேபாளம் சென்றுள்ளது. இதனிடையே மீட்பு பணிகளை ஒருங்கிணைப்பதற்காக தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், வேளாண்மைத்துறை அமைச்சர் வினோத் மற்றும் அயலக தமிழர் நலவாழ்வுத்துறை அமைச்சர் தென்னரசு ஆகியோர் டெல்லியில் உள்ளனர். இந்த நிலையில் டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் அமைக்கப்பட்டுள்ள உதவி மைய கட்டுப்பாடு அறையை அமைச்சர்கள் இன்று காலை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்பதற்காக உதவி மையத்தின் செயல்பாடுகள், பெறப்படும் அழைப்புகள், தகவல் சேகரிப்பு மற்றும் மீட்பு நடவடிக்கைக்கான ஒருங்கிணைப்பு குறித்து அதிகாரிகளுடன் கேட்டறிந்தனர். தூதரக அதிகாரிகளுடன் ஆலோசனை ஈடுபட்டு இதனிடையில் தமிழகத்தில் இருந்து 50க்கும் மேற்பட்ட தான் நேபாளம் சென்றிருப்பார்கள் என்று நினைத்தும் தற்போது 1க்கும் மேற்பட்ட குழுவை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் சென்றிருப்பது தெரிய வந்தது. மேலும் 26 பேர் பாதுகாப்பு இருப்பதாகவும் மற்றவர்களுக்கு தொடர்பு கொள்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் சிலரை கண்டறிய முடியவில்லை என்று மத்திய அரசு நேபாள அரசு பேசிக் கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து நேபாள வெள்ளப்பெருக்கில் சிக்கி மீட்கப்பட்ட 27 பேரும் இன்று சென்னை திரும்புகிறார்கள். இன்று டெல்லி விமானம் மூலம் வர இருக்கிறார்கள். கட்டுமண்டியிலிருந்து இன்னும் சிறிது நேரத்தில் டெல்லி வந்து அடையுள்ளது. இரவு 8 மணி அளவில் இருந்து புறப்படும் 27 பேரும் ஏர் இந்தியா விமானம் மூலம் சென்னைக்கு வர உள்ளனர். இதையடுத்து டெல்லி துறை அமைச்சர் செயலாளருடன் தமிழக அமைச்சர்கள் குழு சந்திப்பு நடைபெற்றது. தமிழகத்தின் சிறப்பு பிரதிநிதி வெங்கட் நாராயணன் சந்திப்பு, டெல்லி விமான நிலையம் செல்லும் நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழக மீட்பு நடவடிக்கை தொடர்பாக இந்த பணிகள் ஆலோசனை, பாதுகாப்பு பத்திரமாக மீட்கப்பட்டு வருகின்றனர்.